பிரைஸ் தி லார்ட். யாருக்கு யாரு ஆதாரம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. சிலர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் இல்லாமையே நான் வாழ்ந்துருவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் பைபிள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜெபம் பண்ணணும் அவசியம் இல்லை, எனக்கு அறிவு இருக்குது, திறமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. ஆண்டவருடைய துணை இல்லாம மனுஷனால வாழ முடியாது. ஏன்னா அவன் படைக்கப்பட்டதே அப்படித்தான். பாருங்களேன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இப்போ ஆண்டவர் மரங்களை படைக்க போறார். மரத்தை படைக்கும் பொழுது மரத்தை பார்த்து ஆண்டவர் பேசல. மரமே நீ உண்டாக கடவா என்று மரத்தை பார்த்து சொல்லல. அதுக்கு பதிலா எதை பார்த்து சொல்றாரு பாருங்களேன். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிடுச்சு. எதை பார்த்து பேசுறாரு? பூமியை பார்த்து சொல்றாரு மரம் உண்டாக கடவுதுன்னு. உடனே மரம் வருது. அப்போ அந்த மரத்துக்கு இப்போ பூமி தான் ஆதாரம். பூமியில் இருக்கிற வரையும் தான் அந்த மரத்துக்கு உயிர். பூமியை விட்டு மரத்தை எடுத்துட்டா மரத்துக்கு ஜீவன் இல்லை. இப்ப பாருங்க, ஆண்டவர் மீன்களை, கடல் வாழுற உயிரினங்களை ஆண்டவர் படைக்க போறாரு. அப்போ ஆண்டவர் மீனை பார்த்து சொல்லல, மீன்கள் உண்டாக கடவுதுன்னு மீனை பார்த்து பேசல. எதை பார்த்து பேசுறாரு பாருங்க, 20ஆம் வசனம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். எதை பார்த்து பேசுறாரு? ஜலத்தை பார்த்து, தண்ணியை பார்த்து சொல்றாரு மீன்கள் உண்டாக கடவுதுன்னு. அப்போ இப்போ மீனுக்கு எது ஆதாரம்? தண்ணி தான் ஆதாரம். மீன்ல இருக்கிற தண்ணி உள்ள இருக்கிற வரையும் தான் மீனுக்கு ஜீவன். தண்ணியை விட்டு எடுத்துட்டா மீன் செத்து போயிடும். பாருங்க, இப்போ மனுஷனை கர்த்தர் படைக்கிறாரு. மனுஷனை படைக்கும் பொழுது ஆண்டவர் யாரை பார்த்து பேசுறாரு பாருங்க, 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். யாரை பார்த்து பேசுறாரு? அவரை பார்த்தே பேசுறாரு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை பார்த்து பேசுறாரு. நமது சாயல இந்த மனுஷனை உண்டாக்குவோம். இப்போ மனுஷனுக்கு யார் ஆதாரம்? தேவாதி தேவன் தான் ஆதாரம். ஏன்னா அவரை பார்த்து பேசியிருக்கிறாரு. இப்போ எப்படி பூமி இல்லைன்னா மரம் இல்லையோ, தண்ணி இல்லைன்னா மீன்கள் இல்லையோ, அதே போல தேவன் இல்லைன்னா மனுஷனும் இல்லவே இல்லை. ஏன்னா தேவன் தான் மனுஷனுக்கு ஆதாரம். ஆண்டவரோட தொடர்புல இருக்கும் பொழுதுதான் அவருக்குள் இருக்கிற ஜீவன், அவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம், அவருக்குள்ள இருக்கிற உயர்வு, அவருக்குள்ள இருக்கிற மேன்மை எல்லாத்தையும் மனுஷனால பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, செடி, அந்த கொடியானது, திராட்சை கொடி, அந்த செடியோடு இணைக்கப்படும் பொழுதுதான் அது திரளான கனிகளை கொடுக்கும். அதனால ஆண்டவரை நம்புங்க, பைபிளை படிங்க, நெருங்க ஜெபிக்க ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக உங்களை உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தை கட்டாயமா நிறைவேற்றுவார். God bless you all. நீரே ஆதாரம் என்று அறிந்தேன், என் ஆசைகளை உம்மிடத்தில் விட்டுக்கொ